மட்டக்களப்பு மாவட்டத்திலே வெள்ளாளி பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்படுத்தப்பட்ட ராணமடு என்ற கிராமத்தை உகன சுகதகம என்ற கிராமத்துக்குள்ள சேர்த்துக்கொள்றது. முதலாவது வந்து 25ஆம் காலனி எடுத்து சமகிபுரம் என்ற ஒரு புதிய ஒரு கிராம சேவையாளர் பிரிவு உருவாக்குறது. ரெண்டாவது ராணமடு என்ற தமிழ் கிராம சேவையாளர் பிரிவை, தமிழ் மக்களுடைய காணியில் இருக்கும் கிராம சேவையாளர் பிரிவை எடுத்து உகன சுகதகம என்ற கிராம சேவையாளர் பிரிவுடன் இணைக்கிறது. இதுக்கும் மாவட்ட அம்பாறை மாவட்ட எல்லை நிர்ணய ஆணை குழுவோ ஏதோடைய அனுமதியும் கிடைத்து நடைமுறைப்படுத்த சொல்லி சிபாரிசும் வழங்கப்பட்டது. இது அனைத்தையும் விட ஒரு பாரதூரமான ஆபத்தான ஒரு விடயம்தான் மட்டக்களப்பு மாவட்டத்திலே வெள்ளாவளி பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்படுத்தப்பட்ட வெள்ளாவளி என்ற கிராமத்தை உகன கோணகல என்ற கிராம சேவையாளர் பிரிவுடன் சேர்க்கிறது. இப்போ நாங்கள் நிற்கிறது வெள்ளாவளி. இவங்க சில நேரம் வெள்ளாவளி என்றதை மாறி எதுவும் போட்டிருக்கிறாங்களா என்னன்னு தெரியாது. ஆனால் இதில் எல்லை நிர்ணய ஆணையக்குழுட அந்த முடிவு எனக்கு டிஸ்ட்ரிக்ட் மாவட்ட எல்லை நிர்ணய ஆணையக்குழுவினுடைய அனுமதி கிடைத்திருக்கு. மாவட்ட எல்லைகளுக்கு மாறாக வரும்படினால அந்த பிரதேசங்களில் செய்ய வேண்டிய சட்ட ரீதியான நடவடிக்கையில் உகன பிரதேச செயலாளர் பிரிவு உகன கோணகல என்ற கிராம செயலரோட சேர்த்து உகன பிரதேச செயலாளருக்கு இதை பாரப்படுத்திருக்கிறாங்க. இது எவ்வளோ ஆபத்தான ஒரு விடயம் என்று எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். போரதீவு பற்று உங்களுக்கு தெரியும், ஏறாவூர்பேட்டிலே வந்து பல பிரதேசங்களிலே ஏறாவூர்பேட்டிலே குடிபரம்பலை மாற்றுவதற்கான பல நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க. வாகர பிரதேச செயலக பிரிவிலே வந்து இனப்பரம்பலை மாற்றுவதற்கான புலனுணர்வு எல்லையிலே வைத்து பல விடயங்களை முன்னெடுத்து கொண்டு வருகிறார்கள். அதே போல தான் கிரான் பிரதேச செயலகத்திலையும் வந்து மகாவெளி பி வலயத்தினூடாக நெல்கல்மலை, அதாவது எங்களை தொப்பிக்கலைக்கு பின்னுக்கு இருக்கிற அந்த பகுதியில் ஒரு புதிய பாதையை இணைத்து பெரும்பான்மை சமூகத்தை குடியேற்றக்கூடிய திட்டங்கள் நடக்குது. பட்டிப்பள பிரதேச செயலாளர் பிரிவிலே கெவிலியா மடு என்ற பிரதேசத்திலே மேச்சத்தரையிலே பெரும்பான்மை சமூகத்திற்குரிய காணிகளை வழங்கி அந்த குடியேற்ற திட்டங்கள் நடக்குது. போரதீவுப்பேட்டில் மாத்திரம்தான் தொல்பொருள் என்று சொந்து வந்தார்கள். எங்களுடைய கௌரவ தவிசாரர் உட்பட இந்த பிரதேசத்தை எங்களுடைய கட்சி ஆதரவாளர், எங்களுடைய கட்சி உறுப்பினர், எங்களுடைய மண்ணினத்தினர் பெற்ற பிரதேசத்தில் எல்லாம் இணைந்து அதை முறியடித்து நீதிமன்றம் வரைக்கும் எங்களுடைய கட்சியின் சார்பாக அந்த போராட்டத்தை கடந்து கொண்டால் அந்த பொதுமக்கள் எல்லாரும் இன்று நீதிமன்றம் முன்னிறுத்தியிருக்கிறாங்க. என்றால் இனப்பரம்பலை மாற்றுவதற்கான நடவடிக்கை. அது முறியடிக்கப்பட்டதுக்கு பிறகு லேசான ஒரு விடயம் 3 தமிழ் கிராம சேவை பிரிவை எடுத்து அதை சிங்கள பேரையும் கொடுத்து சிங்கள கிராம சேவை பேரோட இணைத்து பிரதேச செயலகத்தை மாற்றி மாவட்ட எல்லையை மாற்றி பிரதேச எல்லையை மாற்றி இனக்குடி பரம்பலை மாற்று நடவடிக்கை. அப்போ இதிலே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதுக்கு முழுக்க அனுமதி வழங்குறதுக்கான இதை தடை செய்ய வேண்டும். நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றோம். மட்டக்களப்பு மக்களுடைய தேவைகளுக்காக, மட்டக்களப்பு மக்களுடைய நலனுக்காக நாங்கள் எப்பொழுதும் களத்தில் நின்று நாங்கள் போராடும். இதை நாங்கள் எப்பொழுதும் அனுமதிக்கப் போவதில்லை. ஆனால் ஆட்சி அதிகாரத்தை ஆட்சி கூடத்தில் இருக்கிறவர்கள் யார் என்று பார்த்தால் இன்று அவர்களுடைய பேரை பற்றியும் எனக்கு சந்தேகம் வருகின்றது. இப்போ உதாரணமாக இந்த திட்டம் அனுமதிக்கிறதாக இருந்தால் சமகிபுர என்ற, அதாவது எங்களுடைய 25ஆம் கொலனிய சமகிபுர என்ற பேரை மாற்றுறதாக இருந்தாலும் கூட, ராணமடு என்ற பேரை சுகதகம் என்ற பேரை மாற்றுறதாக இருந்தால் கூட இதை அனுமதிக்கிறதுக்கு முன்னின்று இதை எதிர்க்காமல் இப்படியான பெரும்பான்மை சமூகத்தினுடைய தேவைகளுக்கு அடிபணிந்து எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கிற மக்களுடைய நலனை சிந்திக்காமல் பேரினவாத சக்திகளுக்கு துணை போகின்ற எங்களுடைய மாவட்டத்தில் இனப்பரம்பலை மாற்றுவதற்கு முன்னெடுக்கிற கந்தசாமி பிரிவுடைய பேரையும் ஏதோ கருணா திலக்கவோ ஏதாவது அப்படியான ஒரு பெரும்பான்மை சமூகத்துடைய பேராக அவர் மாற்றி போட்டு சுகதகம குமாரிகம் என்று இங்கெங்கிற மாவட்ட எல்லையை மாற்றி பேர் வைக்கிறதுக்கு முன்வரலாம். நாங்கள் இது ஒரு நாளும் நாங்கள் தமிழரசு கட்சி சார்பாக நாங்கள் ஒரு பொழுதும் இதை அனுமதிக்க போவதில்லை. இதை வேடிக்கையான விடயம் என்னன்னு சொல்லி சொன்னால், எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கிற இந்த சம்பந்தப்பட்ட பிரதேச செயலாளருக்கு கூட இந்த விடயம் சம்பந்தமாக எந்த விதமான தகவலும் வழங்கப்படவில்லை. இது அம்பாறை மாவட்டத்தில் நடந்த கூட்டத்தினுடைய பெரிய வைத்து தான் நாங்கள் பேசுகிறோம். அம்பாறை மாவட்டத்திலே 13 தமிழ் பிரதேச செயலகங்களிலிருந்து 7 சிங்கள பிரதேச செயலகங்களிலிருந்து அம்பாறை மாவட்டத்தில் கூட்டங்கள் வந்து சிங்கள மொழியிலே தான் நடக்கின்றது. அப்போ அங்கே நடக்கிற விடயங்கள் எங்களவர்களுக்கு தெரியக்கூடிய வாய்ப்புகளும் குறையும். அப்படி இருந்தும் கூட எங்களுக்கு, அதாவது எல்லா பிரதேசங்களையும் வந்து தமிழ் மக்கள் மீது, தமிழ் இனம் மீது கரிசனை உள்ளவர்கள் இருக்கும்படினால்தான் எங்களுக்கு இப்படியான தகவல் கிடைக்கின்றது. இந்த தகவல் கிடைத்திருக்காது இன்றைக்கு முழுக்க தெரியாமல் இருக்கிறது. உடனடியாக இதை நிறுத்த சொல்லி நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். செயல்பாடுகள் எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தை மாத்திரம்தான் நாங்கள் பாதுகாத்து வரைக்கும் வைத்திருக்கக்கூடியதாக இருக்கின்றது. அம்பாறை மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும்
மாவட்ட செயலாளர் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள், பிரதேச செயலாளர் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள். தமிழ் மக்களை 2ஆம் 3ஆம் இடத்துக்கு, அதாவது அந்த இனப்பெரம்பலிலே வந்து அந்த எண்ணிக்கை 3ஆம் இடத்துக்கு தள்ளுறவையிலே அங்கே முழுமையாக அமுல்படுத்துறாங்க. மற்ற இடத்தை மாத்திரம்தான் நாங்கள் ஒரு கட்டுப்பாடாக வைத்திருக்கிறோம். இதை மாற்றி அமைக்கிறதுக்கு இவர்கள் துணை போவார்களாக இருந்தால் இதை நாங்கள் ஒரு பொழுதும் அனுமதிக்க முடியாது, மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் என்றதை சொல்ல வேண்டும். அந்த வகையிலே போரதீவுப்பேட்டில் இருக்கிற மக்கள் உஷாராக இருக்கிறோம். அதிலே வெள்ளாவளியில் இருக்கிற மக்கள் மிக முக்கியமாக இந்த வெள்ளாவளி மண்ணிலே இருந்து வெள்ளாவளி ஜிஎன் டிவிஷன், வெள்ளாவளி பிரதேச செயலகம் வெள்ளாவளி, ஆனால் வெள்ளாவளி கிராமத்தை குணாகோல்ல இருக்கிற ஒரு கிராமத்தோட இணைக்கிற அளவுக்கு சில நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தால் நாங்கள் அது ஒரு பொழுதும் நாங்கள்